குறிப்பா காட்ஃபாதர், கனிம வளங்களின் காட்ஃபாதரே அப்பாவு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? காட்ஃபாதரா அவங்களுடைய ஸ்டாண்டு, காட்ஃபாதர் அதெல்லாம் அது அவங்களுடைய ஸ்டாண்டு. அதான் ஒருத்தரை குறை சொல்லணுங்கிறதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. கனிம வளம் என்பது கண்டிக்கக்கூடியதுதான். இங்க இருந்து எல்லாமே கடத்துறது, இங்க இருந்து போறது, கேரளாக்கு அனுப்புறதெல்லாம் தப்பு தான். தவறை சுட்டி காட்டலாமே தவிர அதுக்கு புனைப்பெயர் இடைப்பெயர்லாம் வைக்கக்கூடாது. தவறு. அவர் அப்பா ஒரு பெரிய மனிதர், வயசுலையும் பெரிய ஆளு, ஒரு சபாநாயகர், நல்ல மனிதரும் கூட. அப்படி இருந்தாலும் கூட கனிம வளத்தை அவரே தடுத்திருக்கலாம். இதை மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அவரு பண்ணலாங்கிறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க கண்டிப்பா பேசுறோம். அவர் அதை பத்தி கேட்டா தப்பிச்சு ஓடிடுறாரு. கனிம வளம் இங்க இருந்து கடத்தக்கூடாது. அதுல தமிழக மக்கள் முன்னேற்றம் கண்டனம் பண்ணுது. இங்கேயும் சரி, தென்காசியும் சரி, நிறைய இடத்துல அது மாதிரி பொள்ளாச்சி சைட்லயும் கனிம வளம் போயிட்டு இருக்கு. எல்லா சைட்லயும் கேரளா தான் போகுது. அதனால அதை தடுத்து நிறுத்த தமிழ் அரசு முதலமைச்சர் தான் அதை முடிவெடுக்கணும். நாங்க சொல்லதான் முடியும், செயல்பாடுகள் அரசு தான் நிறுத்த முடியும். அதனால அரசு இதை கவனத்தில் கொண்டு கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன்.